அங்க மழைக்காலம் தெரிஞ்சா அந்த சந்தை வழியா போனீங்கன்னா ஒரு மூலையில ஒரு பாட்டி உட்கார்ந்திருப்பாங்க. சாதாரணமா ஒரு புடவை, ஒரு மெழுதிரி தட்டு, அவங்க பக்கம் ஒரு பிளாஸ்டிக் தட்டுல கொஞ்சம் தான் மெழுதிரிகள் இருக்கு. யாருமே வாங்குறதில்ல, யாரும் பேசுறதில்ல. ஆனா அதுல தான் விசேஷம். யாராவது நடக்கிறவங்க மழையால நடுங்குறாங்களா, அவங்க உடனே எழுந்துருவாங்க. ஒரு மெழுகுதிரிய எடுத்து குடுப்பாங்க. இத வச்சுக்கோங்க, இருட்டுல நடுங்க மாட்டீங்க. அவ்வளதான். பணம் கேட்டாங்களா? இல்ல. சிரிச்சுக்கிட்டே மீண்டும் உட்கார்ந்து விடுவாங்க. அங்கிருந்த ஒரு சின்ன பையன் கேட்டான். பாட்டி, நீங்கெல்லாம் இலவசமா குடுக்குறீங்களே, உங்களுக்கு பணம் தேவையில்லையா? அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு வெளிச்சம் இருக்கு கண்ணா. ஆனா தெருவே இருட்டா இருந்தா, நான் வெளிச்சத்தோட இருக்கிறதுக்கே என்ன பயன்? வெளிச்சம் நான் மட்டும் வச்சுக்க முடியாது. இது எல்லாருக்கும் போணும். ஆண்டுகள் போயிருச்சு. அந்த பையன் அவங்க வார்த்தைய மறக்காம வளர்ந்தான். அவர் ஒரு அரசு அதிகாரி ஆனார். முதல் சம்பளத்துல என்ன பண்ணினார்னு தெரியுமா? அந்த பாட்டி உட்கார்ந்திருந்த மூலையில ஒரு சூரிய ஒளி மின் நிலையம் கட்டினாரு. அந்த நிலையத்துல எழுதிருந்தது, அவங்க ஒரு வெளிச்சம் குடுத்தாங்க. 1000 பேரோ அந்த வெளிச்சத்துல நடந்தாங்க. அவங்களோ எந்த நேரத்திலயும் இருட்டா இல்ல.